வணக்கம் வியூஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது, புது வருஷ நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. இந்த புது வருஷ நிகழ்ச்சி எதுக்கு எப்போ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃபோன்லேருந்து இந்த மொத்த வீடியோ டிலீட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் என்னோடய ஃபோனை ரிகவர் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. புது வருஷம் ஆரம்பித்து இப்போ 8 மாதம், இப்போ 8வது மாதம் 9 மாதம் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் நிற்குது, நிறைய ஆர்மி நிற்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஊரோட இந்த சுமாத்திரா உத்தராவோட மேஜர் வராங்க, அடுத்தது கவர்னர் வராங்க. அதுக்காக நிறைய ஆர்மி போலீஸ்லாம் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இந்த அதுலேருந்து காய்ச்சிட்டு இருக்குது இந்த ஒரு மேஜர். அடுத்தது எப்படியும் கவர்னர் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஷோ எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் வர போகிறாரு. அவரை வரவேற்கிறதுக்காக இந்த மாதிரி லைட் ஷோலாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ஆடவரமாக பண்ணோன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கவர்னர் நிற்கிறாரு, கவர்னர் அப்புறம் 3 மத தலைவர் நிற்கிறாங்க. அதாவது மெடானில் இருக்கிற 3 மத தலைவர்கள் இருக்காங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு புத்திசம் 4 மதம், அப்படி நிறைய மதங்கள் இருக்குது. அப்படி நிறைய மதங்கள் தலைவர்கள் இருந்து இந்த வருஷம் நிறைவாக ஆரம்பிக்க வேண்டும், நல்லா ஆரம்பிக்க வேண்டும், அந்த மாதிரி கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறாங்க நிறைய பேர். அதில் ஒருத்தர் கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு காய்ச்சிட்டு இருக்காரு. அவர் தான் பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியுது. ஃபோன் ஸ்க்ரீனில் இல்லை, அதுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியுது. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட மேஜர்னு சொல்லலாம். நான் இந்த ஊருக்கு உழவு பண்ணேன், என்ன பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் உழவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டீங்க ட்ரோன் ஷோ. அந்த நிறைய ட்ரோன்ஸ், அந்த நிறைய FPV ட்ரோனை மேலே விட்டு அதுவே பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அதில் நிறைய பண்ணலாம். அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பண்ணலாம். அதாவது நான் ஒரு ட்ரோன் பைலட் நிறைய பண்ணலான்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பாருங்கள். அது பார்க்கவே அருமையாக இருக்கும். அந்த ட்ரோன் ஷோ பார்க்கறதுக்கு எப்படி, அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த வானத்தில் போய் வான வேடிக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த வான வேடிக்கை காட்டிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புது வருஷம் ஆரம்பிக்க போதான். 8, 7, 5, 4, 3, 2ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 ஆரம்பிச்சு இந்த அதெல்லாம் இந்த ட்ரோனை சிதறது பாருங்கள். அது பார்க்குறது சிதறது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு இப்போ மேலே வெடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வெடிக்கும் காட்டிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் புது வருஷம் ஆரம்பிக்க போது. எல்லாத்துக்கும் புது வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா 2024 அப்படின்னு வரப்போது இந்த வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நிற்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 15 நிமிஷம். FPV ட்ரோன் பார்த்தீங்கன்னா கலைஞர் பானத்தில் நிற்க முடியாது, ஏன்னா அதனோட பேட்டரி சார்ஜ் நிற்காது. ஒவ்வொரு ட்ரோனாக பார்த்தீங்கன்னா மேலே இருந்து சிதறி கீழே விழுந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா புது வருஷம் பிறக்க போகுது அப்படின்னு அந்த ட்ரோனில் இந்த மேலே இந்த மணிக்கூட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. அந்த ட்ரோன் எல்லாம் சிதறுது. அதாவது இன்னும் கொண்டு வரப்போகுது பாருங்கள். அது பார்க்குறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். இதான் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் இல்லாமல் இருக்கும், ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அருமையாக இருந்துச்சு. அதாவது இது பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவோட கொடி, இந்தோனேஷியாவோட தேசிய கொடி, சிகப்பு வெள்ளைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அதே அந்த ட்ரோன்லாம் பார்த்திங்கன்னா சிதறி கொலாபரேசி மெடான்டு காட்டு. அதாவது இந்த ஒரு மேஜர் வந்து அவர் பண்ண நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலாபரேசி மேடான்னு பேர் வச்சுருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஊரோட பேர், அதாவது இந்த ஒரு சிட்டியோட பேர் மெடான். அதுவும் ஒரு ட்ரோன் ஷோவில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அதுவும் இன்னொரு அருமையாக இருக்குது. அது மேலே இருந்து பார்க்குறதுக்கு நான் சொன்னால் புரியாது, நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது ட்ரோன் ஷோவெல்லாம் முடிஞ்சு ஒரு சில ட்ரோன் பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லாமல் கீழே விழுந்துட்டுருக்கு. அது மிச்சம் எல்லா ட்ரோனையும் கீழே இறக்கிட்டுருக்காங்க. ஏன்னா நான் சொன்னதானே காமலத்துக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே அந்த ட்ரோன் எல்லாம் வானத்தில் பறக்க முடியாது, சார்ஜ் நிற்காது. அதாவது இந்த ஒரு மக்கள்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோன் பறந்து, அதாவது இந்த பைலட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் ஷோலாம் ஓடி முடிஞ்ச பிறகு அடுத்த இன்னொரு இசைக்கலைஞர், அதாவது இன்னொரு மியூசிஷியன் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய இசைக்கலைஞர்னு சொல்லலாம். அவர் பேர் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க ராஜா. அவர் தான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா அவரோட பாட்டும் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நான் யாரோட வந்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா என் தம்பியோட வந்திருக்கேன்னு, வேறு யாரோட வர முடியல. நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி. இதில் பாடிட்டு இருக்கிறது இவர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு இசைக்கலைஞரோட பேர் ராஜாண்டு. ஆனால் ராஜாண்டு பேர் இருக்கு, இவர் ஒரு இந்தியனாண்டு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த ஒரு மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்களோட பேரை வந்து கிட்டத்தட்ட இந்தியன் பேர் மட்டும் தான் இருக்குது. அவங்களோட கலாச்சாரமும் இந்தியன்ஸ் கலாச்சாரம் நம்மளோட இந்தோனேஷியாவோட கலாச்சாரம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மரத்தாபாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா
ஒரு சில கடைகளுக்குள்ளே வந்திருக்கு. நான் வாங்கி சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட மாட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஏன்னு தெரியல, தனிப்பட்ட முறையில் அது பிடிக்கிறதில்லை. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாடுகள் இந்தோனேஷியன் ட்ரெடிஷ்னல் சாப்பாடு இருக்குது, அதாவது கலாச்சார உணவு இருக்குது, நிறைய கொரியன் சாப்பாடு இருக்குது. இந்தோனேஷியா மக்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கொரியன் சாப்பாடு பிடிக்கும். அதாவது என்ன சொல்கிறது, நிறைய இருக்குது. என்ன சாப்பாடுன்னு சொல்ல முடியல. புதுசாலாம் பேரை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. எப்படி தான் சாப்பிட்றானுங்கன்னு தெரியல. நம்மளும் ஒரு சாப்பாடு அடிமை தான், ஆனால் எல்லா சாப்பாடையும் சாப்பிட முடியாது நம்மளால். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாடு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் கலாச்சார உணவுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அப்பம் மாதிரி, நம்ம ஊரில் அப்பம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே மாவை போட்டு அதுக்குள்ளே அந்த மாவை கொஞ்சம் சூடாக விட்டு அந்த சட்டியை கொஞ்சம் திருப்பி போட்டு அதுக்குள்ளே முட்டையை ஊற்றி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஜூஸ் கடைகள் இருக்குது. நானும் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சு பார்த்தேன். ஒரு சில கடையில் ஜூஸ் நல்லா இருக்குது, ஒரு சில கடையில் ஜூஸ் நல்லா இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு காரில் வந்து காஃபி வச்சு விற்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த நைட்ரேஷன் கேஸ் ஊற்றி கொடுப்பாங்க தெரியுமா, நைட்ரேஷன் லிக்விட் அந்த அதை ஊற்றி போயிட்டாங்க. ஆனால் அது நான் நிறைய வாட்டி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அது நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நல்லா இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களை பொம்மைகள் அந்த கிரெயின் மாதிரி உள்ளே விட்டு கையை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் பொம்மைகள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இசைக்கலைஞர் பாட்டு நடந்துருக்கு. அந்த பாட்டு நான் மட்டும் கேட்டால் எப்படி இருக்கும், நீங்களும் சேர்ந்து கேளுங்க அந்த பாட்டு எப்படி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி இன்னும் நடந்துதான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 மணி 3:30 இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு தான் இருக்குது. உனக்கு விடிய பார்ட்டியில் இருப்பானுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து நிறைய வாட்டி கோல் வந்துச்சு, நீ வாரியா இல்லையா, நான் கதவை போட்டுட்டுமா, இதுக்கு மேலே வீட்டை வாட்டி வீட்டை விட்டு திரட்டி கதவை பிடிடுவாங்க. உண்மையிலே கதவை பிடிடுவாங்க. புது வருஷம் வேறு, வீட்டில் போய் பேச்சு வாங்க முடியாது. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.